உங்களுக்கு கோல்கேட்டோட மார்க்கெட்டிங் ஸ்ட்ராட்டஜி என்னன்னு தெரியுமா? என்னவா இருக்கும்? எனக்கு என்ன தெரியும்? இதுக்கு முன்னாடி நம்ம சேனலை மறக்காம ஃபாலோ பண்ணிக்கோங்க. 1937 இந்தியாங்கிற கண்ட்ரில இப்ப டூத் பேஸ்ட்னா என்னன்னு யாருக்குமே தெரியாது. இப்ப இருந்தவங்க வேப்பங்குச்சியும் சாம்பலையும் வச்சுதான் பல்லு விளக்குனாங்க. இந்த சிச்சுவேஷனை தெரிஞ்சுக்கிட்டு அமெரிக்கா கம்பெனி என்ன பண்றாங்கன்னா இந்தியால ஒரு டூத் பேஸ்ட் லான்ச் பண்ணலாம்னு டிசைட் பண்றாங்க. ஆனா அங்க என்ன பிரச்சனைனா கோல்கேட்னா என்னன்னு யாருக்குமே தெரியாது. அப்புறம் எப்படி கோல்கேட் சேல் ஆகும் இந்தியால? இங்கதான் கோல்கேட் அவங்களோட ஸ்ட்ராட்டஜியை யூஸ் பண்றாங்க. கோல்கேட்டை சேல் பண்றதுக்கு இல்ல, ஓரல் ஹெல்த் பத்தின அவேர்னஸ் கொடுக்கறதுக்கு. அங்க இருந்த ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸ் டெய்லி பிரஷ் பண்ணீங்கன்னா உங்க டீத் நல்லா ஒயிட் ஆகும், உங்க ஓரல் ஹெல்த் நல்லா இம்ப்ரூவ் ஆகும், உங்க டீத் டேமேஜ் ஆகாம இருக்கும். ஓரல் ஹெல்த் பத்தின அவேர்னஸ் எல்லாம் கொடுத்துட்டு வராங்க ஸ்டூடெண்ட்ஸ்க்கு. பட் அவங்க கோல்கேட் யூஸ் பண்ணணும் அப்படின்னு ரூல்ஸ் போடல. அதை அப்படியே கேமா மாத்துறாங்க. ஸ்கூல் விட்டு போன பிள்ளைங்களாம் அவங்க அம்மா கிட்டையும் அப்பா கிட்டையும் அம்மா பிரஷ் பண்ணலைன்னா பல்லு மஞ்சள் ஆயிரும், பல பலன் இருக்காது அப்படின்னு அவங்க வீட்டுல இன்ஃபார்ம் பண்றாங்க. அதையும் மீறி சில குழந்தைகள்லாம் எனக்கு கோல்கேட் வாங்கி கொடுத்தாலே கொடுங்க அப்படின்ட்டு அடம் பிடிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. இங்கேதான் கோல்கேட்டோட ரியல் மார்க்கெட்டிங் ஸ்டார்ட் ஆச்சு. நோ டிவி ஆட்ஸ், நோ பேனர், நோ மார்க்கெட்டிங் காஸ்ட். கோல்கேட் ஒரு வீட்டுக்கும் போக ஆரம்பிச்சிச்சு. பிகாஸ் மார்க்கெட்டிங் இல்ல, கோல்கேட் நாங்க பெஸ்ட் பிராண்ட்னு சொல்லல, எங்களை வாங்கி யூஸ் பண்ணுங்கன்னு சொல்லல, பட் அவங்க வேல்யூஸை ஸ்ப்ரெட் பண்ண ஆரம்பிச்சாங்க. கூட இன்னும் சில பேர் கடைக்கு போனா ஆனா டூத் பேஸ்ட் கொடுன்னு கேட்க மாட்டோம், ஃபர்ஸ்ட் கோல்கேட் கொடுங்கன்னு தான் கேட்போம். ஏன்னா அது நம்ம மைண்ட்ல இல்ல, நம்மளோட ஹேபிட்ல இருக்கு. மார்க்கெட்டிங்னா சும்மா ஆட் போடுறது மட்டும் இல்ல, சும்மா சேல்ஸ் புஷ் பண்றது மட்டும் இல்ல, அதையும் தாண்டி பீப்புளோட லைஃப்ல ஒரு ஹேபிட் கிரியேட் பண்றது. இந்த மாதிரி மார்க்கெட்டிங் ஸ்டோரிஸ் எல்லாம் தெரிஞ்சுக்கிறதுக்கு மறக்காம நம்மளை ஃபாலோ பண்ணுங்க.